வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ரஜினி கேங் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான ஹாரர் காமெடி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா 2 பேர் ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அப்படி போற வழியில மேற்கொண்டு 2 பேர் இவங்களுக்கு அறிமுகம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, இந்த கதையில பேய் எங்க இருந்து வந்தது, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு பாத்தீங்களா. அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பகுதியில டிராபிக் ஜாம் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வேலுன்ற ஒரு நபர்னால தான் இந்த டிராபிக் ஜாமே ஏற்பட்டிருக்கும். அந்த நபர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரு. யோ, ஒன்னால தான் டிராபிக் ஜாமே ஏற்பட்டிருக்கு, நீ தூங்கிட்டு இருக்க, எதுக்கு அந்த வண்டி மேல இடிச்சன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எது நான் இடிச்சனா, நாளா இடிக்கலன்ற மாதிரி இந்த வேலுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனையினால இங்க டிராபிக் ஜாம்லாம் ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஆளுங்கெல்லாம் கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பதான் அந்த இடத்துல வந்து தர்பூசணி உடைஞ்சிருக்கிறத இந்த வேலு பாக்குறாரு. இதை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பக்கத்துல இருக்க ஒரு ஊரை நமக்கு காட்டுறாங்க. மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ரஜினின்ற ஹீரோ பேசுறதுக்காக வராரு. இவரை இதுக்கப்புறம் நான் ஹீரோனே சொல்றேன். ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் மைக் செட்லாம் போடுவாங்கல்ல, அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் கிட்ட எப்படி பேசணும்ன்ற மாதிரிலாம் எழுதி தர வச்சிருப்பாரு. இப்ப அவர் எழுதி தந்த விஷயத்தை தான் ஸ்டேஜ்ல மாசா இவர் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட காதலி கிட்ட இருந்து கால் வருது. இவங்க பேரு காவேரி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஊர்ல பெரிய ஆளோட பொண்ணு போல. இவர் கூட ஓடி போறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. நான் வந்துட்டேன், நீ எப்ப வருவன்னு கேக்குறாங்க. இங்க ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் தெரியாது, சீக்கிரமா வான்னு சொல்றாங்க. சரி சரி வரேன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இவர் மைக்கு பக்கத்துல நின்று பேசிடுறாருல, அதனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருது காவேரியும் இவனும் ஓடி போக போறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவரும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறது. மைக்கு செட் எல்லாம் இந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்கல்ல. இப்ப அங்க இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்குமே இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல வேலு சாப்பிட்டுட்டு இருக்காரு. யோ, டிராபிக் ஜாமை ஏற்படுத்திட்டு இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஆளுங்க திட்டுறாங்க. அதை பத்தி எல்லாம் இவர் கவலையே பட மாட்டாரு. இவரோட காரை பத்தி கூட கவலைப்படாம இந்த இடத்துல உட்காந்து இவர் சாப்பிட்டுட்டுலாம் இருக்காரு. இப்ப நமக்கு அந்த காவேரியை காட்டுறாங்க. காவேரி அவர் ஆளுங்கெல்லாம் துரத்திட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இவங்களும் ஒளிஞ்சுக்கணும், எப்படியாவது ஹீரோவையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த பகுதியில தான் இருக்கேன், நீ வேற ஒரு பகுதிக்கு போயிட்ட, எப்படியாவது யார் கண்ணிலையும் படாம இந்த இடத்துக்கு வந்துரு, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த வேலு இருக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற பகுதியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப திரும்பி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சட்டுன்னு எல்லாத்தையும் மறந்துடுவாரு. இவரை துரத்துறதையே இவர் மறந்துடுறாரு. தேடிட்டு இருக்க ஆளுங்க கிட்டே இவர் விசாரிக்கிறதுக்காக போறாரு. திரும்பி அவங்களுமே கோவப்பட்டு இவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர் தப்பிச்சு ஓடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல காவேரி பாத்துடுறாங்க. உன் மறதி ப்ராப்ளத்தை வச்சு என்ன பண்ண போறனோ தெரியல, வா கிளம்பலான்ற மாதிரி இவங்க கூட்டு போறாங்க. வேலு கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து வேலு கிட்ட லிஃப்ட் கேக்குறாங்க. ஆக்சுவலா வேலு ஸ்டார்டிங் வேற ஒரு கார்ல வந்திருப்பாரு, இப்ப வேற ஒரு கார்ல வராரு. எப்படின்றது தெரியல. லிஃப்ட் கேட்டோன்னா சரி ஏறுங்க, எங்க விடணுமோ அங்கேயே நான் இறக்கி விடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களை துரத்திட்டு ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்கல்ல. திடீர்னு பார்த்தா இவங்க வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படின்ற மாதிரி வேலு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காரை விட்டு மாசா இறங்கிட்டு இருக்காரு. சண்டை தான் போட போறாரான்னு பாத்தீங்கன்னா சண்டைலாம் போட மாட்டாரு. வண்டியை தள்ளலான்றதுக்காக தான் இறங்கி இருப்பாரு. சீக்கிரமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி வண்டியெல்லாம் தள்ளிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. இப்ப ஹீரோவும் ஏறி உட்காந்து இங்க இருந்து கிளம்புறாரு. ஆளுங்க பக்கத்துல வரதுக்குள்ள இவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது ஒரு நாய் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. அது யாரோட நாயின்னு பாத்தீங்கன்னா காவேரியோட நாயா தான் இருக்கும். ஆக்சுவலா காவேரியை ஃபாலோ பண்ணி இது வந்திருக்கும். இப்ப வண்டியில இந்த நாயுமே ஏறிடுது. பரவாயில்ல, ராம்போவையும் கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கூப்பிட்டு எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேலுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டரா தான் இருக்காரு. எங்க போனோம் சொல்லுங்க, நான் அங்கேயே டிராப் பண்றேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவங்களுமே எந்த இடத்துக்கு போனோன்றத சொல்றாங்க. அங்க தானே நான் கொண்டு போய் விடுறேன்ற மாதிரிலாம் இவர் நல்ல விதமா பேசிட்டு இருக்காரு. இப்படி வந்துட்டு இருக்கும் போது தீபக்னு வேற ஒரு நபர் லிஃப்ட் கேக்குறாரு. என்ன இந்த இடத்துல மட்டும் இறக்கி விடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதுக்கு என்ன, கண்டிப்பா இறக்கி விடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கார்ல ஏத்திக்கிறாரு.
இதை பார்த்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அது என்னன்னா, இவங்க கேட்ட பகுதி ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், இப்ப ஏறி இருக்க தீபக் கேட்ட பகுதி வேற ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். ரெண்டு பேரையும் விடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப யாரை தான் விட போறாரு? அதே மாதிரி இவரோட பேச்சும் சுத்தமா சரியே கிடையாது. ஏதாவது பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரிலாம் காவேரி இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி பக்கத்துல இருக்க ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சேச்சா, ஆளை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது, ஒன்னும் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. ஆனா இந்த வேலு கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர்ன்றது நமக்கு தெரியுது. ஏன்னா ஆக்சிடென்ட் இவர் தான் பண்ணிருப்பாரு, நான் பண்ணலன்னு சொல்லியிருப்பாரு. இவர் கார் எடுக்காம வேற ஒரு காரை எடுத்துட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர்ன்றது காவேரிக்கு நல்லா புரியுது. தூங்காம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க அசந்து ஒரு ஸ்டேஜ்ல தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரீம் சாங்க நமக்கு காட்டுறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா ஒரு இடத்துல டான்ஸ் பண்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல காவேரி தான் கண் முழிக்கிறாங்க. கார் நின்னுட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இன்னும் கார் இங்க நின்னுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. தீபக் முன் சீட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. டிரைவர் எங்க, வேலு எங்கன்ற மாதிரி இவங்க தேடுறாங்க. பார்த்தா வேலு இருக்கார்ல, கார் ஒரு இடத்துல நிறுத்திட்டு தரையில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவன் என்ன தரையில படுத்து தூங்கிட்டு இருக்கான், இவன் கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு வீட்டை காட்டுறாங்க. இதுதான் காவேரி வீடா என்னன்றது தெரியல. இப்ப வீட்டை சேர்ந்த எல்லாருமே நகை எல்லாமே காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நகை போனா கூட போகுது, அந்த தாலி காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. எதுக்காக ஒரு தாலி காணாம போனதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறாங்கன்னு தெரியல. அந்த தாலியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல. அந்த தாலியை சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த கப்பல நமக்கு காட்டுறாங்க. நல்லா தூங்குனவங்க ஒரு ஸ்டேஜ்ல கண் முழிச்சு பாக்குறாங்க. அப்படி கண் முழிச்சு பார்க்கும் போது அந்த டிரைவர் திரும்பி காணாம போயிருந்தாரு. இந்த ஆள் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே தேடிட்டு இருக்காங்க. அவர் வேடிக்கை பார்த்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இவர் என்ன அங்க போய் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசுறதுக்காக வராங்க. அண்ணா என்னென்ன இங்க வந்து உட்காந்துட்டீங்க, வண்டி எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்குப்பா வண்டி எடுக்கணும், என்ன வண்டி எடுக்கணும்னு கேக்குறாரு. என்ன வண்டி எடுக்கணுமா, உங்க வண்டியை எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு வண்டிலாம் ஓட்ட தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓட்ட தெரியாதா, நீங்க தானே எங்களை கூட்டு வந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான்லாம் கூட்டு வரலன்ற மாதிரி அவர் வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. என்னென்ன உளறிட்டு இருக்கீங்க, எனக்கு தான் மறக்கிற ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கும் இருக்கும் போலியே, அந்த வண்டியில நீங்க தானே கூட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவங்க வண்டியை காட்டுறாங்க. என்ன வண்டி அப்படின்ற மாதிரி இவருமே திரும்பி பாக்குறாரு. அந்த அம்பாஸ்டர் காரை இவங்க காட்டுறாங்க. எனக்கெல்லாம் வண்டியே கிடையாது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த வேலுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு தெரியுது. இப்பதான் நமக்கு சில விஷயங்களை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த அம்பாஸ்டர் கார் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பொலிட்டீஷியனோட காரா இருக்கும். அந்த கார் தொலைஞ்சு போயிருக்கு. டிராபிக் ஜாம்ல தான் இந்த கார் நின்றுக்கும். அதை தான் வேலு தெரியாம தூக்கியிருக்காரு போல. இப்ப இவரோட காரு காணாம போயிருக்குல்ல, போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு. இந்த காரு காணோன்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு இந்த காரு ரொம்ப ரொம்ப லக்கியா இருக்கும். இந்த காரு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஒவ்வொரு பொசிஷனா ஏறி இருப்பாரு. இப்ப எம்எல்ஏ வரைக்கும் வந்திருக்காரு. இப்ப காரு போனதுல இருந்து நிறைய அபசகுணம் எல்லாம் என்னோட வீட்டுல நடந்துட்டு இருக்கு. அதனால எனக்கு கண்டிப்பா என்னோட கனகா திரும்பி வேணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவர் அந்த காரை தான் கனகா கனகான்னு சொல்றாரு. என்ன பண்ணுவியோ தெரியாது, சீக்கிரமா கார் எனக்கு கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க போலீஸை மிரட்டிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது காரை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் இருக்காருல, இப்ப டீமோட இங்க இருந்து தேர்றதுக்காக கிளம்புறாரு. இந்த நபர் எனக்கு காரே ஓட்ட தெரியாதுன்னு சொல்றாருல, சரி ஹீரோ வச்சு நம்ம கிளம்பலான்னு பார்த்தா ஹீரோக்கு ரிவர்ஸ் எடுக்க தெரியாதுன்னு சொல்றாரு. இந்த சமயம் தீபக் கண்முழிச்சிடுறாரு. என்ன காரை எடுக்காம இருக்கீங்க, சீக்கிரமா எடுங்கன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அந்த வேலு வேற எல்லாத்தையும் மறந்த மாதிரி பேசிட்டு இருக்காருல, யோ உனக்கு திடீர்னு என்னையா ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே அந்த வேலு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப வேலு கிட்ட இருக்க போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இப்ப காவேரி இருக்காங்கல்ல, அட்டன் பண்ணி பேசுறாங்க. யாரு என்ன பேசுறாங்கன்றது தெரியல. அதை கேட்டு இவங்க கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த வேலுவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பசிக்குதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அவருக்கு பன் பட்டர் ஜாம் வாங்கி தந்துடுறாங்க. அவர் மலை உச்சியில விளையாடிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த வேலுவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இறந்து போயிட்டாரா, அப்ப இங்க இருக்கிறது பேயான்ற மாதிரி மத்த ரெண்டு பேர் ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. நான் சொல்றதை முழுசா கேளுங்க. இவர் இறந்து போயிட்டாருன்றதுக்காக சுடுகாட்டுல போய் இவரை புதைக்கவே செஞ்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா சுடுகாட்டுல இவர் முழிச்சு எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. குடும்பத்தை சேர்ந்தவங்களே பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க. அப்பத்துல இருந்து தான் இவர் வித்தியாசமா நடந்துக்கிறாராம். நைட்டு என்ன நடக்குது அப்படின்றது இவருக்கு காலையில ஞாபகம் இருக்காதான். அதே மாதிரி ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டதுனால இவரை பார்த்து ஊர் மக்களே பயந்துருக்காங்க. அடிக்கடி கோழியோட கழுத்தெல்லாம் கடிச்சு வச்சிருவாராம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒய்ஃப் சீக்கிரமா வந்து கூட்டு போறதா சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம தான் எப்படியாவது பாத்துக்கணும். நம்ம விட்டுட்டு போனோம்னு நினைச்சா நம்ம கழுத்தையும் கடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க, நான் கிளம்புறேன்ற மாதிரி தீபக் நைஸா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. நீ கிளம்புனா கடிச்சிருவாரு, பாத்துக்கோன்ற மாதிரி இவங்களும் மிரட்டுறாங்க.
இப்ப அவர் வேற கடிச்சுலாம் காட்டுறாரா, இதுல இந்த தீபக்கு பயம் வந்துருது. எப்படியாவது இந்த பைத்தியத்தை வீட்டுல சேர்த்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த வேலு வேற இன்னொன்னு பன் பட்டர் ஜாம் வேணும்னு கேக்குறாரு. இவங்களும் வாங்கி தரேன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்ப நமக்கு சுரேஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல வீடியோ எல்லாம் போடுவாரு போல. சார், நீங்க யூடியூப்ல வீடியோ போடுவீங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பக்கத்துல வந்து பேசுறாரு. இவர் பேசிட்டு இருக்கிறத தள்ளி இருந்து காவேரி கவனிக்கிறாங்க. இவன் வேற எதுக்கு அவங்கிட்ட பேசிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சட்டுன்னு ஹீரோவை இழுத்துட்டு வந்துடுறாங்க. அவன் என்னோட மாமா பையன், அவனுக்கு கட்டி வைக்கிற மாதிரி தான் வீட்டுல முடிவு பண்ணியிருந்தாங்க. நான் ஓடி வந்துட்டேன். நீ என்னடானா அவங்கிட்டயே போய் பேசிட்டு இருக்க, அவங்கிட்ட இதுக்கப்புறம் பேசாத, அவன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சுரேஷை பொறுத்த வரைக்கும் ட்ரிப்புக்காக தான் ஊரை விட்டு தள்ளி வந்திருக்காரு போல. இப்பதான் இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது இவரோட மாமா பொண்ணு ஓடி போயிட்டாங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா டென்ஷன்லாம் ஆயிட்டு இருக்காரு. யார் கூட ஓடி போயிருக்கா, அவனை பத்தின முழு இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏற்கனவே போட்டோ வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க போட்டோவை காட்டுறாங்க. அதை பாக்குற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிருக்காரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஹீரோ வந்து பேசிட்டு போனாரு. இவன் இப்பதான்டா என்கிட்ட பேசினா, இந்த ஊர்ல தான் இருக்கான் போல, கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தேடிலாம் அலைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் இந்த கேங்க சேர்ந்தவங்க ஒரு கோயில்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவரை எப்படியாவது ஒய்ஃபு கிட்ட ஒப்படைக்கணும்ன்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த சுரேஷோட கேங் இருக்காங்கல்ல, இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. வந்தவங்க அமுக்குறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டான், நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி காவேரி எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. இப்ப எல்லாருமே இங்க இருந்து வேகமா ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படியாவது காரை ஸ்டார்ட் பண்ணியான்ற மாதிரி வேலு கிட்ட கேக்குறாங்க. எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியாதுன்ற மாதிரி இந்த வேலு சொல்றாரு. ஹீரோ ஓட்டலான்னு பார்த்தா ஹீரோக்கு சுத்தமா ரிவர்ஸ் எடுக்க தெரியாது. ரிவர்ஸ் எடுக்காம எப்படி காரை ஓட்டுது, சரி எப்படியாவது ஓட்டி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே கார்ல ஏறி உட்காந்துடுறாரு. இவருக்கு தான் ரிவர்ஸ் எடுக்க தெரியாதுல்ல, இவர் ஃப்ரண்ட்டுக்கா போய் ஒரு இடத்துல இடிச்சிடுறாரு. இடிச்சு தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. என் காருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, என் கார் என்னோட பொண்டாட்டி மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியன் சொல்றாரு. இந்த இடத்துல ஹீரோ காரை பயங்கரமா டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு. பொலிட்டீஷியனோட மருமக இப்ப சங்கு ஊதுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ வேற என்னோட நிலைமை புரிஞ்சுக்காம சங்கு ஊதிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி இந்த பொலிட்டீஷியன் பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோவும் டீமும் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்கல்ல. இப்ப சுரேஷ் என்ன பண்றாருன்னா இவரோட ஜீப்ல ஃபாலோ பண்றாரு. அவங்க எங்க போனாங்கன்னு விசாரிச்சு அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்களோட கார் ஒரு இடத்துல இடிச்சு நின்று இருக்கும். இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சுரேஷ் ஆளுங்களோட வரது தெரிஞ்சோன்னா சீக்கிரமா கார் எடுன்ற மாதிரி இந்த காவேரி சொல்லிட்டாங்க. திரும்பி கார் எடுக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சுரேஷ் ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக வந்துடுறாங்க. உண்மையில ஹீரோக்கு சண்டைலாம் போட தெரியும் போல, பயங்கரமா சண்டை போடுறாரு. அந்த சமயம் கார் இருக்குல்ல, சர்வல் பகுதியில போயிட்டு இருக்கு. எப்படியாவது காரை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த 2 பேர் ஸ்டாப் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஹீரோவை இவங்க எல்லாரையும் பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு. எப்படியாவது நம்ம காரை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வேகமா இந்த சுரேஷோட ஜீப்பை எடுத்துட்டு வந்து அந்த காரை ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்ப அந்த காரை எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப சுரேஷோட ஜீப் நகர்ந்துட்டு போக ஆரம்பிக்குது. ஐயோ, நம்ம ஜீப்பை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த ஜீப் ஒரு போலீஸ் ஜீப்ல இடிச்சிருது. இப்ப இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க. அந்த மாமா உங்களை புடிச்சிட்டா பிரச்சனை, அதுக்குள்ள நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தீபக் சொல்லிட்டாரு. தாலி கூட வாங்காம வந்துட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட ஒரு தாலி இருக்கு, இந்த தாலி எடுத்து அவளோட கழுத்துல கட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் ஒரு வீட்டுல திருடி தான் கொண்டு வந்திருக்காரு போல, அந்த தாலியை எடுத்து தராரு. இப்ப அந்த வீட்டுல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அச்சோ, தாலி காணாம போயிருச்சா அப்படின்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. பையனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்பா பயப்படுறீங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட கேக்குறான். அப்பவும் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த தாலி இன்னொன்னு கழுத்துல ஏறக்கூடாது, அப்படி ஏறிட்டா அந்த பேய் வந்துரும், அந்த பேய் வந்துருச்சுன்னா அவளை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ இருக்காருல்ல, இவங்க கழுத்துல தாலி எல்லாம் கட்டிட்டு இருக்காரு. அப்படி தாலியை கட்டும் போது இந்த இடத்துல கிளைமேட்லாம் ரொம்ப மாறுது. காத்து பலமா அடிச்சிட்டு இருக்கு. என்ன காத்தெல்லாம் பலமா அடிக்குதுன்னு யோசிக்கிறாங்க. பத்ததுக்கு ரேம்போ வேற குலைச்சுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் பெருசா புரியாம இவங்க 2 பேருமே கல்யாணம் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சுரேஷ் கடைசியா போலீஸ் ஜீப்ல இடிச்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. போலீஸ் கிட்ட பேசும்போது தான் சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். போலீஸ் எதுக்காகடா எங்க ஜீப் மேலேயே இடிச்சிங்கன்ற மாதிரி போட்டு அடிச்சிருப்பாங்க. என் முறை பொண்ணை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போது இப்படி ஆயிருச்சு சார், அம்பாஸ்டர் கார்ல அவ தப்புஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன காருன்ற மாதிரி இந்த போலீஸ் கேட்கும் போது இவர் தேடுற காருன்னு தெரிய வருது. சரி, நீ அவளை கண்டுபிடிச்சா எங்க கிட்ட சொல்லு, நாங்க கண்டுபிடிச்சா வாங்கிட்ட சொல்றோம்ன்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டீலிங்க போட்டுக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் அந்த காரை தேடிட்டு இருக்காருல, அதனால தான் இந்த டீலிங் எல்லாம் போட்டுட்டு கிளம்புறாரு. ராம்போன்ற இந்த டாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த தாலியை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. ராம்போ எதுக்காக குலைக்குது அப்படின்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீ எதுக்குடா குலைச்சுக்கிட்டே இருக்க, நிறுத்துன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோவை நியூஸை வச்சு பாக்குறாரு. அந்த நியூஸ்ல இந்த அம்பாஸ்டர் கார் காணாம போயிடுச்சுன்னு பொலிட்டீஷியன்
செம்ம கோவத்துல இருக்காரு, ஆளுங்களை வச்சு தேடிட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் வருது. ஓஹோ, இதனால வேற பிரச்சனை வரப்போகுது போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அது வேலுவோட கார் இல்லன்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருது. இதுக்கப்புறம் வெளியே இருக்க வேணாம், கொஞ்சம் மறைவா எங்கேயாவது போயிடலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் காரை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தேடிட்டு இருக்காருல, அப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஊழல் வழக்குல அந்த பொலிட்டீஷியன் ஜெயிலுக்கு போறாருன்றது தெரிய வருது. அவர் ஜெயிலுக்கு போயிட்டு எப்படியும் வரதுக்கு லேட் ஆகும், நமக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறாரு. அந்த கார்னால தானே அவருக்கு ராசி இருந்தது, கார் போனோம்னா ராசி போயிருது போல. இது டூரிஸ்ட் பிளேஸா இருக்கும், எல்லா இடமே ஃபுல்லுன்னு இருக்கு. இவங்களுமே இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வந்து ரூம் இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ரூம் தான் இருந்தது, அதுக்கும் ஆள் வந்துட்டாங்க, ரூமே இல்லன்ற மாதிரி சொல்றாரு. ஏதாவது ஏற்பாடு பண்ணி தாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க. ஆக்சுவலா ஒரு ரூம் இருக்கு, அதுவும் புக் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது ஹனிமூன் சூட்டா இருக்கும். ஹனிமூன் சூட்டை பொறுத்த வரைக்கும் 2 ரூம் இருக்கும். ஒரு ரூம்ல அந்த கப்பல் இருக்க போறாங்க, இன்னொன்று ரூம் எப்படியும் சும்மா தான் இருக்கும். அந்த கப்பலுக்கு தெரியாம அங்க வேணா நீங்க 2 பேர் தங்கிக்கோங்க, நீங்களும் கப்பல்னு சொல்றதுனால தான் இந்த ரூம் உங்களுக்கு தரேன், ஆனா இவங்க 2 பேருக்கு என்னால ரூம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி நாங்க வெளியே கூட படுத்துக்கிறோம், நீங்க சந்தோஷமா இருங்கன்ற மாதிரி அவங்க 2 பேர் சொல்றாங்க. ஒரு ஃபேமிலியில தாலி காணாம போச்சு பாத்தீங்களா, அவங்க பூஜை பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சாமியார் என்ன சொல்றாருன்னா 10 மணிக்குள்ள இந்த பூஜையை முடிச்சாகணும், இன்னைக்குள்ள அந்த பூஜையை முடிக்கல கண்டிப்பா அந்த பேய் திரும்பி வந்துரும், வந்துருச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பூஜைக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாரு. டைமிங் பாக்குறதுக்காக ஒரு கிளாக் வச்ச மாதிரி தான் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு இவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. 9:55 வரும்போதே இவர் பூஜையெல்லாம் முடிச்சிடுறாரு. பரவாயில்ல, டைம்குள்ள பூஜையை முடிச்சிட்டேன்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த பேய் வராதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம ஈரனோட உடம்புக்குள்ள பேய் வந்துருது. என்ன பேய் வந்துருச்சுன்னு நம்ம யோசிப்போம். அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன 9:55 விட்டு தாண்ட மாட்டேங்குதுன்னு இந்த பூசாரி கேக்குறாரு. அச்சச்சோ, கிளாக் நின்னு போயிருச்சு, இப்ப மணி 10 ஆயிருச்சுன்னு இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. அட பாவீங்களா, இந்த கிளாக்கை எதுக்காகடா கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி பூசாரி இந்த இடத்துல கோவப்படுறாரு. அதனால தான் பூஜை சக்சஸ் ஆகல போல. இந்த இடத்துல பேய் வந்துருச்சுல, இந்த தாலியை கட்டினது யாருன்ற மாதிரி பேய் கேக்குது. நான் தான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பேயும் போட்டு அடிச்சிட்டு இருக்கு. நீ இல்ல வேற யாரோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்ப பக்கத்து ரூம்ல இருக்க மாப்பிளையும் பொண்ணும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களையும் போட்டு இந்த பேய் பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அட்டாக் ஆன ஹீரோ வெளியே வந்து விழுறாரு. என்னடா வெளியே வந்து விழுறன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒவ்வொருத்தரா வெளியே வந்து விழுந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடம்புக்குள்ள பேய் பூந்திருக்கிறது தெரிய வருது. அந்த பேய் இருக்குல்ல, எல்லார்கிட்டயும் இந்த தாலியை கட்டினது யாரு, இந்த தாலியை கட்டினது யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு கேட்டு அடிச்சிட்டு இருக்கு. பேயை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இவங்க எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு லேடி இருக்காங்கல்ல, என்ன சார் உங்க ஒய்ஃபுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கா, பேய் ஓட்டுற ஒரு நபர் எனக்கு தெரியும், அவர் பேரு ராஜேந்திரன், கால் பண்ணா வந்துருவாரு, இதுதான் நம்பர்ன்ற வரி தராங்க. இவங்களுமே கால் பண்ணிடலான்ற மாதிரி கால்லாம் பண்ணிடுறாங்க. இப்பதான் சுரேஷும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காவேரி இந்த இடத்துல இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. காவேரி உடம்புக்குள்ள பேய் இருக்கிறது சுரேஷ்க்கு தெரிய மாட்டேங்குது. மயக்கமாக்கி தான் இங்க இருந்து தூக்கிட்டு போனோம், கூப்பிட்டா வரமாட்டான்றதுக்காக இவர் மயக்க மருந்தெல்லாம் எடுத்துடுறாரு. சைலண்டா பின்னாடி போய் மயக்கமாக்குறதுக்கு ட்ரை பண்றாரு. அங்க இருக்கிறது பேயில, அந்த பேய் மயக்கமே ஆக மாட்டேங்குது. என்ன இவ்வளவு தந்தம் மயக்கமாக மாட்டா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப பேய் இருக்குல்ல, இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் தான் பேய் இங்க வந்திருக்குன்றது இவருக்கும் தெரிய வருது. இப்ப பேய் கொடூரமா எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கு பாத்தீங்களா. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு டீம் வந்திருக்காங்க. அந்த டீம் என்ன பண்றாங்கன்னா மியூசிக் மாதிரிலாம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மியூசிக் சவுண்டை கேட்டு அந்த பேய் ஓரளவுக்கு நார்மல் நிலைமைக்கு வர ஆரம்பிக்குது. ராஜேந்திரன் ஒருத்தரை பத்தி சொன்னாங்கல்ல, அந்த ராஜேந்திரன் இவரா தான் இருப்பாரு. இப்ப பேயை கொஞ்சம் கொஞ்சமா இந்த டீம் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. பேய் மயக்கம் போட்ட மாதிரி பொத்துனி கீழே விழுந்துருது. தூக்கிட்டு வாங்கன்ற மாதிரி ராஜேந்திரன் சொல்லிட்டாரு. இப்ப ராஜேந்திரன் பகுதிக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நிறைய பேய் அவர் மெயின்டைன் பண்றது தெரியுது. சில பேயெல்லாம் உடனே அனுப்ப முடியாது, நானே தான் மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் இந்த வேலு கொஞ்சம் வித்தியாசமா மாறிடுவாரு பாத்தீங்களா, வித்தியாசமா மாறிடுறாரு. இங்க இருக்க பேயை பார்த்து கூட பயப்பட மாட்டாரு. அதாவது இங்க இருக்க ஒரு பேய் இருக்குல்ல, இவரை பயம்புத்தலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இவர் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாரு. மடியை காட்டு, நான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி மடியில படுத்து தூங்கலாம் செய்யறாரு. இப்ப ராஜேந்திரன் இருக்காருல, இந்த பேயை உட்கார வச்சு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. உனக்கு என்ன வேணும், எதுக்காக இந்த பொண்ணு உடம்புல பூந்திருக்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த தாலியை இந்த பொண்ணு கட்டியிருக்கால, அதனாலதான் இந்த பொண்ணு உடம்புக்குள்ள நான் வந்தேன், இதுதான் என்னோட ஸ்டோரி அப்படின்ற மாதிரி பேயும் இதோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்குது. இந்த பேயோட பேரு சாந்தி அப்படின்றது. இந்த சாந்தியோட அப்பா அம்மா எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. பொழப்புக்காக பக்கத்து ஊருக்கு போலான்ற மாதிரி இவங்க துணிமணி எல்லாம் எடுத்துட்டு இவங்க பக்கத்து ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. டயர்டா இருக்குன்னு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் ஒரு 3 பேர் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க.
அப்பன்னு பார்த்து மைனர் மாதிரி இருக்க ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அப்படி ஹெல்ப் பண்றதுக்கு வந்தவர் 3 பேரையும் அடிச்சு போட்டுறாரு. இந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. இந்த பொண்ணை இவருக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாந்தியா அந்த மைனருமே இந்த இடத்துல கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்காக போறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த 3 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப பேச வந்த மைனர் இருக்கார்ல, முதல்ல நான் ஒன்னா இருக்கேன், அதுக்கப்புறம் நீங்க ஒன்னா இருங்கன்னு சொல்லிட்டாரு. சோ இந்த மைனரும் தப்பானவர்னு தெரிய வருது. 4 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பொண்ணை நாசம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சாந்தியை சாவடிச்சு ஒரு இடத்துல சேர்ந்த மாதிரி புதைச்சிருப்பாங்க. அப்படி புதைச்சிட்டு இருக்கும் போது மைனர் இருக்கார்ல, இந்த தாலி இவளுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி தாலியை புடுங்கிருப்பாரு. இப்படிதான் நான் இறந்து போனேன், சம்பந்தப்பட்ட அந்த 4 பேரையும் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேய் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, எதுக்காகடா என்ன இந்த மாதிரி கோர்த்து விட்ட அப்படின்ற மாதிரி தீபக்க பார்த்து கேக்குறாரு. எப்பா எனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி தீபக்கும் கேட்டுட்டு இருக்காரு. எப்படியாவது பேயை ஓட்டிருங்க அப்படின்ற மாதிரி இவங்க அந்த சாமியார் கிட்ட கேக்குறாங்க. அதாவது ராஜேந்திரன் கிட்ட கேக்குறாங்க. ராஜேந்திரன் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பேய் பழி வாங்காம போக மாட்டேன்ற மாதிரி சொல்லுது. பழி வாங்காம அந்த பேய் போகாது போல, நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த பண்ணுங்க, அந்த 4 பேரை எப்படியாவது இங்க கூட்டுவாங்க, அந்த 4 பேரை காப்பாத்தி பேயை ஓட்டுறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ தான் கண்டுபிடிச்சு கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தீபக் கிட்ட சொல்லிட்டாரு. தீபக்கும் சுரேஷும் கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. முதல்ல அந்த மைனரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த மைனரை நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்ற மாதிரி இவங்களுமே மயக்கமாக்கி அங்க இருந்து தூக்கிடுறாங்க. ராஜேந்திரன் டீமை சேர்ந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, காலையில சமயம் ஹீரோ கிட்ட இந்தாங்க பில்லுன்ற மாதிரி தராரு. அதுல 25,000 ரூபாய் போட்டிருக்கு. யோ ஹாஸ்பிட்டல்ல கூட இவ்வளவு காசு கேட்க மாட்டாங்க, நீங்க என்னையா இவ்வளவு காசு கேக்குறீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. பேயெல்லாம் நிறைய சாப்பிடும், அதுக்கு சாப்பாடு வாங்கி போட தேவையில்லையா, அதுக்கு தான் இவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி இந்த நபருமே சொல்லிட்டு இருக்காரு. இந்த மைனர் மூலியமா அந்த 3 பேர் எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 3 பேரையும் பிளான் போட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி கடத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு வேலூர் இருக்கார்ல, பகல் நேரத்துல அந்த லேடிஸ் எல்லாம் துரத்துறத பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காரு. யோ நைட்டு நேரம் பேய்ங்க கூட ஜாலியா தானே பேசினேன், இப்ப எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இது அவங்க எல்லாம் பேயான்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. பகல்ல தானே இவர் சுய நினைவுக்கு வருவாரு, இப்ப பேயின்னு செம்மையா பயந்துடுறாரு. இப்ப எல்லாருமே சாப்பிடுற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க பேய் இருக்கு பாத்தீங்களா, பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்கு. இவ சாப்பிடுற சாப்பாடுக்கு கண்டிப்பா அவ்வளவு காசு கேட்க தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. இப்ப ராஜேந்திரன் இருக்கார்ல, இங்க இருக்க ஒவ்வொரு பேய பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே பயத்தோட கேக்குறாங்க. இப்ப ஜாலியா இந்த இடத்துல இவங்க டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கூட சேர்ந்த மாதிரி சுரேஷ் அந்த தீபக்கு டான்ஸ் பண்றாங்க. என்னடா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கடா அவங்க 4 பேரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பாக்குறதுக்காக வராரு. அவங்க 4 பேருமே இவங்க அசந்த நேரத்துல தப்பிச்சிட்டாங்க போல. ஐயோ தப்பிச்சிட்டாங்களே, திரும்பி பிடிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. தப்பிச்சு ஓடிட்டு இருக்க எல்லாருமே பறந்து பறந்து விழுந்துட்டு இருக்காங்க. என்ன பறந்து பறந்து விழுறாங்க, அந்த பேய் தான் அட்டாக் பண்ணுது போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பார்த்தா பேய் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. எங்கடா தப்பிக்க ட்ரை பண்றீங்க, உங்களை விட மாட்டேன்ற மாதிரி தான் அந்த பேய் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவங்க 4 பேரை வர வச்சு காப்பாத்துறது தான் ராஜேந்திரன் பிளானா இருக்கும். இவங்க 4 பேருமே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ராஜேந்திரனும் டீமோ சேர்ந்த மாதிரி பேயை கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப ஓரளவுக்கு அந்த பேயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. இப்ப பேய் கிட்ட காம்ப்ரமைஸ் பேசலான்ற மாதிரி உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் எதுக்காக காம்ப்ரமைஸ்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இவனுங்க 4 பேருமே ரொம்ப மோசமான தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பண்ண தப்ப பத்தி எல்லாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற மைனர் இருக்கார்ல, ஷாக் ஆகுறாரு. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, நடந்ததே வேறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது நடந்ததே வேறையா, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் டீமும் கேக்குறாங்க. இப்பதான் இந்த மைனர் உண்மையிலேயே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே இந்த சாந்தியை 3 பேர் சேர்ந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. எல்லை மீறி நடக்கிறதுக்காக தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு இந்த மைனர் புரிஞ்சிருப்பாரு. உடனே அவங்க 3 பேர் கூட பயங்கரமா சண்டைலாம் போடுறாரு. அந்த பொண்ணை அங்க காப்பாத்திடுறாரு. காப்பாத்தினவர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாரு. இவர் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம் நினைக்கும் போது அந்த 3 பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னடா எல்லை மீறி நடக்க பாக்குறீங்களா, விட மாட்டேன், இங்க இருந்து போங்கடான்ற மாதிரி பேசுறாரு. உனக்கு விஷயமே புரியல, எங்க 3 பேருக்கு அவ பொண்டாட்டி, முதல்ல எனக்கு பொண்டாட்டி, அடுத்து இவனுக்கு பொண்டாட்டி, அடுத்து இவனுக்கு பொண்டாட்டின்னு 3 பேருமே சொல்லிட்டாங்க. எங்களை கல்யாணம் பண்ணி எங்க கிட்ட இருக்க காசை சுருட்டிட்டு ஓடிட்டா, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் அவளை பாக்குறதுக்காக வந்தோம், இப்ப ஒன்னையும் ஏமாத்திட்டா அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. அந்த சாந்தி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய காசெல்லாம் தரணும், அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இப்ப ஒவ்வொருத்தரா ரூம்க்கு வந்து காசத்தான் கேக்குறாங்க. அதெல்லாம் தர முடியாது, என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த சாந்தி தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேருமே பஞ்சாயத்துக்கு கூட்டு போலான்ற மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதனமா தடுக்கி கல்லுல இடிச்சு அவங்க இறந்து போயிடுறாங்க. ஐயோ செத்து போயிட்டாலே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க.
வச்சிருக்காங்க. இதனால தான் டிஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துல புதைச்சிருப்பாங்க. அப்படி புதைக்கும் போது தான் தாலியை பிச்சு எறிஞ்சிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த மைனர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல இந்த பேய் தான் தப்பான பேய்ன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அடி பாவி, எங்களை இவ்வளவு நேரம் நீ ஏமாத்தினியா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவங்க 4 பேரை நான் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேய் சொல்லிட்டு இருக்கு. இப்ப அவங்க 4 பேர் இருக்காங்கல்ல, எங்க மேல தப்பே கிடையாது, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, நீங்க எவ்வளவு காசு கேட்டாலும் தரோன்ற மாதிரிலாம் ராஜேந்திரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எப்படியாவது இவ உடம்புல இருக்க பேயை போக வச்சிருங்க, எனக்கு என்னோட மனைவி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பேய் சில டிராமாவெல்லாம் பண்ணுது, ஹீரோவை ஏமாத்துறதுக்காக சில டிராமாவெல்லாம் பண்ணுது. அதெல்லாம் மீறி ராஜேந்திரன் அந்த பேயை ஓட்டிரலாம் நினைக்கிறாரு. தைரியமா இந்த விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ரத்தத்தை எடுத்து நெத்தியில பூசுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலு என்ன பண்றாருன்னா அவரோட ரத்தத்தை எடுத்து இவரோட நெத்தியில பூசுறாரு. எதுக்குடா ரத்தத்தை எடுத்து நெத்தியில பூசுன, இவருக்கு ரத்தத்தை பார்த்தா அலர்ஜி அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் ஆளுங்க சொல்றாங்க. இப்ப அலர்ஜி வந்த மாதிரி அவர் துடிச்சிட்டு இருக்காரு. இந்த கேப்ல அந்த பேய் ரிலீஸ் ஆயிருது. ரிலீஸ் ஆன பேய் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா புரட்டிட்டு இருக்கு. எப்படியாவது ராஜேந்திரனை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படிதான் இருப்பாரு, அதுக்கப்புறம் தான் நார்மல் நிலைமைக்கு வருவாருன்ற மாதிரி அவரோட ஆளுங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பேய்கிட்டே இவங்க எல்லாருமே பயங்கரமா அடிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ராஜேந்திரனை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி வேலுவை போட்டு திட்டுறாரு. ஏதாவது பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவரும் கண்ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப உடம்புல இருக்க பேயை வெளியே போக வைக்கிறதுக்காக சில ப்ராசஸ்லாம் பண்றாரு. அந்த பேய் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கு. என்ன விட்டுரு விட்டுருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்கார்ல, ஒரு சின்ன டப்பால அந்த பேயை அடைச்சிடுறாரு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து சொல்லிட்டாரு. எப்படியோ நம்ம ஒய்ஃப் நமக்கு திரும்பி கிடைச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் படுறாரு. சுரேஷ் என்னோட முறை பொண்ணுன்ற மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, இப்ப பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டாரு. சரி, நீங்க 2 பேர் தான் சேரணும்னு இருக்கு போல, நீங்களே சேர்ந்துக்கோங்க, இவளை கழுத்துல கட்டணுன்றதுக்காக ஒரு தாலி வாங்கி வச்சேன், நீ வேணா கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் வாங்கி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த தாலி எடுத்து இவங்க கிட்ட தந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் சந்தோஷமா இவங்களை கல்யாணம் பண்ணி அவங்க கூட சேர்ந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சே, எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி சுரேஷ் இந்த இடத்துல ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே ஒரு தாலி இருந்தது பாத்தீங்களா, அந்த தாலி இங்கதான் இருக்கு. திரும்பி இந்த தாலி யாரோட கழுத்துக்காவது போச்சுன்னா பிரச்சனை ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.